மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 29. தங்கமணி மெல்ல யோசித்து அன்று இரவு சிவலிங்கத்திடம் வாய் திறந்தார். சேகர் பேசியதை சொல்லிவிட்டு கணவரின் முகம் பார்க்க அது எந்த உணர்வையும் காட்டவில்லை. அவர் சந்தோஷப்படவில்லை என்று புரிந்தது. வருத்தம் அளித்தாலும் அவர் கோபப்படவில்லை என்பதில் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியே. அதில் கொஞ்சம் தைரியம் வந்தது. என்னங்க, எதுவுமே சொல்லல? என்ன சொல்லணும்? இப்படி பேசினா எப்படிங்க? அவன் பண்ணது தப்புதான். அதுக்காக அவனை காலம் பூரா ஒதுக்கி வைக்க முடியுமா? நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு. அவன் பொண்டாட்டி வயிற்றுல வளருது. அதுக்காகவாச்சும் கொஞ்சம் யோசிக்கலாமே. அதை யோசிச்சு என்ன பண்ண போறோம்? இது என்னங்க பதில்? அவனை மன்னிச்சு சேர்த்துக்கலாம்னு சொல்றேன். இந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது தானே நல்லது. கர்ப்பமா இருக்கிறது அவன் பொண்டாட்டி தானே, அவன் இல்லையே. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா அவ அம்மா வீட்டு ஆளுங்களை சமாதானம் பண்ணட்டும். அப்போதான் அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பா. இப்போ நமக்கு எந்த வேலையும் இல்லை. அவன் மேலே எனக்கு கோபம் குறையவும் இல்லை. எதுக்கு கோபத்தை இப்படி இழுத்து பிடிக்கணும்? அவன் மலரை பிடிக்காம கல்யாணம் பண்ணி இருந்தா 2 பேரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ மலர் சந்தோஷமா தானே இருக்கா. அதுக்கு இல்லைங்க, 2 பேர் வாழ்க்கையும் நல்லா தானே இருக்கு, அதை சொன்னேன். சரி, இப்போ நீ முடிவா என்ன சொல்ல வர? சேகர் மலரை கல்யாணம் பண்ணிக்காம அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணதால சந்தோஷமா இருக்கான்னு சொல்றியா? எதற்கு இப்படி கேட்கிறார் என்று புரியாமல் தயக்கமாக ஆமாம் என்பதை போல் தலையசைத்தார். அதான் அவன் சந்தோஷமா இருக்கான் இல்ல, இன்னும் என்ன, அப்படியே விடு. அதை கேட்டு திகைத்தார் தங்கமணி. என்னங்க? சிவலிங்கம் நிமிர்ந்து அவரை பார்த்த பார்வையில் வாயை மூடிக்கொண்டார். அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. மறுநாள் மாலை செந்திலின் முன் கோபமாக வந்து நின்றான் சூர்யா. நீ நேற்று எங்கள் ஸ்கூலுக்கு வந்தியா? அதை கேட்டு திகைத்தான் செந்தில். பதில் சொல்லண்ணா. ஆமாண்டா, அந்த பக்கமாக வந்தேன். உன்னை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்தது உனக்கு 6 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. அதனால் திரும்ப வந்துட்டேன். அப்போது நீ யாரையும் அங்கே பார்க்க வரல? இல்லையே. அப்போது நீ யார்கிட்டையும் பேசலை, அப்படிதானே? ஆ, இப்போதான்டா ஞாபகம் வருது. நான் கிளம்பலாம்னு நினச்சப்போ உன் ஹிந்தி மிஸ், அதான் அவங்க பேர் என்ன சொன்ன என்றான் நெற்றியை கீறி. நான் சொல்லவே இல்லையே என்றான் சூர்யா தலையை சாய்த்து. ஓ, சொல்லலையா? சரி விடு, அவங்க பேர் எனக்கு எதுக்கு. நான் கிளம்பலாம்னு நினச்சப்போ அவங்க எதிரில் வந்தாங்க. இந்த மாதிரி சூர்யா இப்போ ஈஸியாக படிக்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன் ஏன் கேட்குறேன்னு உனக்கு தெரியாதுல்ல? நேற்று அவங்க கிட்ட போய் நீ ஃப்ளர்ட் பண்ணியிருக்க. ஏய் சி, அப்படியெல்லாம் இல்லைடா, யாரோ உன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. போ அண்ணா, கிளாஸே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு மிஸ்ஸு டெஸ்ட்டு பேப்பர் கொடுத்தாங்க. அதில் நான் தான் ஃபஸ்ட் மார்க். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க என் அண்ணியாம். அதனால தான் நான் அவ்வளோ மார்க் வாங்கினேனாம். நான் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்க பாத்தியா? எல்லாம் உன்னால தான். டேய், நிஜமாவே நான் எதுவும் பண்ணலடா. நீ அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா எங்கேயாச்சும் தனியாக அவங்க இருக்கும்போது பேச வேண்டியது தானே. ஸ்கூலில் எல்லா பசங்க முன்னாடியும் இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன வச்சு தான் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஐயோ சூர்யா, நீ சொல்கிற மாதிரி தனியாக வச்சு அவங்க கிட்ட பேசுறது தான் தப்பு. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு தான் அண்ணா புரியலை. பசங்க பேசுனதெல்லாம் அவங்க காதுக்கு போனால் அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ? இல்லடா, நான் போ அண்ணா, கோபமாக சென்று விட்டான் சூர்யா. அப்படியே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் செந்தில். தான் அவளிடம் தவறாக எதுவும் பேசவில்லையே என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, பேச்சில் தவறில்லை, பார்வையில் பிசகிவிட்டது என்று அவனுக்கு புரியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் பலத்த யோசனையில் இருந்தவன் முடிவாக இதை பற்றி செல்வத்திடம் சொல்லிவிடலாம் என்று அவனை காணச் சென்றான். அவனிடம் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிட்டான். அவனை அழுத்தமாக பார்த்தான் செல்வம். நான் பண்ணது தப்பு தான். ஏதோ ஒரு ஆசையில் அப்படி பண்ணிட்டேன். அது இப்படி ஆகும்னு நினைக்கல. அது ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆகுமா அண்ணா? மெல்லிய குரலில் கேட்டான். தெரியல. அவனின் ஒற்றை வார்த்தை பதிலில் அவன் கோபம் உணர்ந்தான் செந்தில். தலையை கவிழ்ந்து அமைதியாக அமர்ந்திருந்தான்.
சில நிமிடங்கள் கழித்து வாய் திறந்தான் செல்வம். நாம் இஷ்டத்துக்கு நடக்க இது சாதாரண விஷயம் இல்லை. நாம் யாருன்னு தெரியாமல் போக இது பெரிய சிட்டி கிடையாது. சின்னதாக ஆரம்பித்த பொறி பெருசாக புகைய நம்ம ஊரில் ரொம்ப நாள் ஆகாது. இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துடு. அவ பக்கமே போகாத. சரி அண்ணா. அவன் எழுந்து செல்ல போக அவன் கையை அழுத்தமாக பற்றினான். அதில் எழாமல் அப்படியே அமர்ந்தான். அவன் தோளில் சாய்ந்து கொண்டவன், சாரி அண்ணா என்றான் இறங்கிய குரலில். மெல்ல அவன் தலை கோதி புன்னகைத்தான். அதன் பிறகே அவனுடைய இறுக்கமான முகம் கொஞ்சம் தெளிவானது. தேங்க்ஸ் அண்ணா. செல்வத்திடம் சிறு கீற்று புன்னகை. என்னப்பா அண்ணனும் தம்பியும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றவாறே வந்தார் அழகேசன். அதில் உனக்கு என்னம்மாமா பிரச்சனை என்று சிரிப்போடு கேட்டுக்கொண்டே எழுந்தான் செந்தில். ஆஹா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்புறம் என்ன, நாங்கள் கட்டிப்பிடிப்போம் என்றவாறே செல்வத்தை கட்டிப்பிடித்தான். முத்தம் கூட கொடுப்போம் என்றவன் செல்வம் எதிர்பாராத நொடியில் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தான். உனக்கு அண்ணன் இல்லைன்னு பொறாம என்று விட்டு உற்சாகமாக சிரித்து கொண்டே சென்று விட்டான். அவரும் சிரித்து கொண்டே செந்திலை பார்த்தவர் பிறகே செல்வத்தின் முகத்தை கவனித்தார். அவன் முகம் ஏதோ யோசனையில் இருப்பது போல் தோன்ற, என்னாச்சு மருமகனே என்றார். ஆ, ஒன்றும் இல்லை மாமா, வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்று விட்டான் செல்வம். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன. செல்வம் மலர் இடையில் காதல் இன்னும் அழகாக மெருகேறி கொண்டிருந்தது. செல்வம் மலரை பார்த்து கொள்வான் என்று அவளை அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்க இங்கோ மலர்தான் செல்வத்தை பார்த்து கொண்டாள். அவனை அப்படி கவனித்து கொண்டாள். எந்த விஷயத்திலும் அவனை விட்டு கொடுக்காமல் அவனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாள். முக்கியமாக அவனை ஒரு நாள் கூட நேரம் தவறி சாப்பிட விட்டதில்லை. அவன் வரவில்லை என்றால் சாப்பாட்டு கூடையை எடுத்துக்கொண்டு அவன் இருக்கும் இடத்திற்கே சென்று விடுவாள். இடுப்பில் கையை வைத்து முறைத்து, மாமா என்று தன் கண்ணை உருட்டி அவள் மிரட்டினால் அப்படியே அடங்கி போய் அவள் சொல்வதை செய்து விடுவான் செல்வம். வேலை செய்பவர்கள் இதை கண்டு சிரித்து கொள்வார்கள். இப்படி இருந்தாதான் செல்வத்துக்கும் சரியா வரும். தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். இதை பற்றியெல்லாம் சிவலிங்கத்தின் காதிற்கும் செல்லும். அவருக்கு கோபம் வந்தாலும் எதையும் பேச முடியாமல் நிற்பார். ஏனெனில் மலரின் மேல் குறை சொல்ல எதுவும் இருந்ததில்லை. மெல்ல வீட்டின் பொறுப்புகளை கூட தன் கையில் மாற்றிக்கொண்டிருந்தாள் மலர். தங்கமணியும் அமுதாவும் கூட எல்லா பொறுப்புகளையும் அவள் கையில் தந்துவிட்டு அக்கடா என்று இருந்து கொண்டனர். சங்கரி ஆரம்பத்தில் அடிக்கடி மகளை காண வந்து சென்று கொண்டிருந்தார். மகளின் சந்தோஷமான வாழ்க்கையைக் கண்டு மனம் நிறைந்து நிம்மதி கொண்டார். அதன் பிறகு அடிக்கடி வருவதில்லை. மலர் மட்டும் தவறாமல் வீட்டிற்கு சென்று அவரையும் ரங்கநாயகியையும் பார்த்துவிட்டு வருவாள். அவள் அங்கே செல்லும் போதெல்லாம் ரங்கநாயகி அவளை கொஞ்சி தீர்த்து சந்தோஷமாக உபசரிப்பார். ஆனாலும் நீ இப்படி மாறுவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கிழவி என்று கிண்டலாக கூறுவாள். நீ முதல்லையே செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்போ இருந்தே உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்கியிருப்பேன். ஏன், நீ வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே? வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்த? மலரு, மரியாதையா பேசு. சங்கரியின் மிரட்டலில் இருவரும் முகத்தை வெட்டி திருப்பிக் கொள்வார்கள். ஆனாலும் சில நிமிடங்களில் மீண்டும் கொஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள். இதை கண்டும் சந்தோஷம் கொள்வார் சங்கரி. தங்கமணி சிவலிங்கம் அறியாமல் அவ்வப்போது சேகரை அழைத்து பேசிக்கொண்டிருந்தார். தீப்திக்கு வளைகாப்பு வைத்தபோது தன்னால் செல்ல முடியவில்லை என்று அவருக்கு அவ்வளவு வருத்தம். அவள் வீட்டில் சமாதானமாகி அவளை ஏற்றுக்கொண்டு விட்டனர். தான் மட்டும் யாரும் இல்லாமல் தனியாக இருப்பது போல் தோன்றுவதாக சேகர் அவரிடம் ஒரு முறை புலம்ப மகனுக்காக அவர் மனம் வருத்தம் கொண்டு வாடியது. ஆனாலும் கணவரை மீறி எதுவும் செய்ய முடியாமல் அமைதி காத்தார். தங்கமணி சேகரிடம் பேசுவதை பற்றி அமுதா அறிவார். ஆனால் எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டார். சண்முகத்திடம் மட்டும் எதையும் மறைக்காமல் சொல்லிவிடுவார். இருவரும் ஜாக்கிரதையாக இதை பற்றி மலருக்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர். அவள் அறிந்தால் வருத்தப்படுவாள் என்று அவர்கள் யோசிக்க, ஆனால் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் தெரிய வரும் வேளையில் அவள் மனநிலை என்ன ஆகும் என்று யோசிக்காமல் போய்விட்டனர். அந்த நாளைக்கு பிறகு செந்தில் அந்த பெண்ணை தேடிச் செல்லவில்லை. அவளை எத்தேச்சையாக கூட பார்க்கவில்லை. தான் உண்டு, தன் படிப்பு உண்டு, வேலை உண்டு என்று இருந்து கொண்டான். இன்னும் ஒரு மாதத்தில் அவன் படிப்பு முடியப் போவதாக இருக்க ஒரு நாள் அந்த பெண்ணோடு மாலையும் கழுத்துமாக வீட்டில் வந்து நின்றான் செந்தில். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.